பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேல் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவார், நீ வேசித்தனம் பண்ணி தெரிகிற, அதாவது ஏற்கனவே நேசரால் நேசிக்கப்பட்ட பிறகும் பாவத்தில் தொடர்கிற ஸ்திரீயை போய் விவாகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறதை இதே 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்க முடியும். அதுவும் எப்படி அனுப்புவார் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். ஏற்கனவே இந்த சோர ஸ்திரீ ஆகிய கோமேரை ஓசியா விவாகம் பண்ணி இருக்கிறதை 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக, அதன் ஒரு அடையாளமாக, அதாவது இஸ்ரவேலர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், அப்படி இருந்தும் கர்த்தர் அவர்கள் மேல அன்பு வைத்திருக்கிறார், இதை ஜனங்கள் புரியட்டும் என்பதின் அடையாளமாக இந்த ஓசியாவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் ஒரு சோர ஸ்திரீயை, அதாவது பாவத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீயை போய் விவாகம் பண்ணு என்று. அதே போல ஓசியா போய் விவாகம் பண்ணுவான். விவாகம் பண்ணி 3 குழந்தைகள் பிறப்பார்கள். ஆனால் அவளோ மீண்டும் அதே பாவத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள். பிரமாணத்தின்படி பார்த்தால் அவளை தள்ளிவிட வேண்டும். தள்ளுதற் சீட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். அவள் மேல கல்லெறியப்பட வேண்டும். அவள் மரித்து போக வேண்டியவள், சாவுக்கேதுவானவள். அப்படிப்பட்டவளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் இன்னும் நேசித்துக்கொள் என்று. இந்த இடத்துல தேவ பிள்ளைகள் மேல தேவன் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல இந்த ஓசியா போய் அந்த கோமேருக்கு ஒரு கிரயத்தை கொடுக்கிறாள். காரணம், அவள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாள், பாவ பிடியில் இருக்கிறாள். 15 வெள்ளிக்காசு கிரயத்தை கொடுத்து அவளை கிரயம் கொடுத்து மீட்டு இப்பொழுது அவளை பார்த்து சொல்லுகிறாள், நீ இனி பாவம் செய்யாதே, வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் எனக்காக காத்திரு என்று சொல்லுகிறார். இது போலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சோதோமை பார்த்தார், சோதோம் எரிந்து சாம்பலானது. அதே அக்கினி ஜுவாலை போன்ற கண்களில் நமக்கு கிருபை பெற்றிருக்கிறோம், கிருபை கிடைக்க பெற்றிருக்கிறோம். சோதோமை பார்த்தது போல நம்மை பார்த்திருப்பார் என்றால் இன்னைக்கு நாம இல்லை. அதுதானே தாவீது சொல்லுகிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் நம் மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாவத்தின் சம்பளமாகிய மரணம், என்றென்றைக்கும் அழிக்கப்பட வேண்டியிருந்த நம்மை அவர் அன்பை அதிகம் காண்பித்து இந்த பாவ பிடியிலிருந்து தம்முடைய ஜீவனையே கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். உண்மையிலேயே அந்த நேசத்தை, அந்த பாசத்தை கனம் பண்ண விரும்புகிறவர்கள் எந்த வாழ்க்கை வாழ்வார்கள் தெரியுமா? அவர் விரும்புகிற வாழ்க்கை. எது அவர் விரும்புகிற வாழ்க்கை? பாவம் இல்லாத வாழ்க்கை. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு. ஒரு நாள் 2 நாள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருப்போம். சிலர்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் சினிமா பார்க்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதே போல் ஒவ்வொரு கட்டத்திலையும் கொஞ்ச நாள், அதன் பிறகு மீண்டும் பழையது போல. இங்கே கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அநேக நாள் பாவம் இல்லாத வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. ஆண்டவரே, அழிக்கப்பட வேண்டி இருந்த எங்களை கிருபையாய் நேசித்து மீட்டு கொண்டீரே, அந்த நேசத்தை கனம் பண்ணி வாழ விரும்புகிறேன். அப்படி உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டானால் நீ எந்த வாழ்க்கையை தெரியுமா விரும்ப வேண்டும்? பரிசுத்த வாழ்க்கை. இந்த புதிய நாளை காண செய்த தேவன் இந்த வார்த்தையை நம் காதுகள் கேட்க
நம்மோடு பேசுகிறார். பாவமில்லா வாழ்க்கை வாழ்வோம். அவர் நம்மேல் வைத்த பாசத்தை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை அந்த வழியிலே நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவன், எங்க மேல நீங்க வைத்த அன்பை கனம் பண்ணுவதின் அடையாளமா பரிசுத்த ஜீவியம் எங்களில் காணப்பட, பாவமில்லா வாழ்க்கை வாழ உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.